என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக அதற்கு தரப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பல காலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உலகத்தமிழ் மக்களெல்லாம் பார்க்கிறார்கள். பார்ப்பதோடு மட்டுமின்றி தான் பழகுவதோடு தன்னுடைய குழந்தைகள், நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள் அத்தனை பேர்களும் அதை பார்க்கிறார்கள், பழகுகிறார்கள். 10 ஆண்டுகளுக்கு மேல் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இவைகளை பார்த்து அவர்களே யோகாசன ஆசிரியர்களாக இன்றைக்கு மாறக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மக்களை உலகமெல்லாம் தொட்டிருக்கிறது என்பதெல்லாம் உண்மை. ஃபோன் செய்கிறார்கள், நாங்கள் ஆசிரியர்களாக மாறி கற்றுக் கொடுக்கலாமா என்று, கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டேன். அதனுடைய நன்மைகளை பல பேர் இன்றைக்கு தீர்க்க முடியாத வியாதிகளெல்லாம் தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். டாக்டர்களால் கைவிடப்பட்ட நோய்களெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள் மூலமாகவும் பிராணாயாமங்கள் மூலமாகவும் இயற்கை உணவின் மூலமாகவும் முழுமையாக தீர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லியாக வேண்டும். அந்த நிலையில் பாருங்கள், இன்றைக்கு அமெரிக்காவிலிருந்து ஏற்கனவே 2 நிகழ்ச்சியை நமக்கு நடத்தி காட்டியிருக்கிறார்கள். இப்பொழுதும் ஒரு அற்புதமான ஆசனத்தை அபி பிரிக்போன்ஸ், அமெரிக்கா, அவர் 24 வயது திருமணமான பெண். இங்கே இப்பொழுது ஹெட் ஸ்டாண்ட், தலைகீழ நிற்கக்கூடிய சிரசாசனத்தை எவ்வளவு அற்புதமாக செய்கிறார்கள் என்று பாருங்கள். பெண்கள் சிரசாசனம் செய்வது என்பது மிக மிக குறைவு, கடினம். அதிலே இந்த பெண்மணி பார்ப்பீர்களானால் ஒரு வெறி. ஆசனங்களை முழுமையாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அதனுடைய ஆதியை நாம் தொற்றுவிட வேண்டும், அது என்னதான் இருக்கிறது என்று பார்த்துவிட வேண்டும் என்றே ஒரு வில் பவர் அவர்களுக்கு வந்திருக்கிறது. இப்பொழுது அவர்கள் சிரசாசனத்தை எவ்வளவு அசால்ட்டாக, அற்புதமாக, கரெக்டாக செய்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அபிப்ரே போன்ஸ், யூ கேன் ஸ்டார்ட் சிரசாசன், ஹெட் ஸ்டாண்ட், வெரி ஸ்லோலி. அந்த முறைப்படி எப்படி கால் எடுத்து வைக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுத்துகிறார்கள். அதைத்தான் பார்க்க வேண்டும். பாருங்கள், சிரசாசனத்தில் எந்த குறையும் சொல்ல முடியாது. கிங் ஆஃப் ஆசனாஸ் என்று சொல்வார்கள். பண்டித ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி போன்ற, மொரார்ஜி தேசாய், சஞ்சய் காந்தி போன்ற பல்வேறுபட்ட அரசியல் தலைவர்களெல்லாம் இந்த ஆசனத்தை, பட்டேல் அவர்கள் எல்லோரும் தன் கைவசம் வைத்திருந்தார்கள். தமிழகத்தில் உள்ள அத்தனை அரசியல் தலைவர்களும் இந்த சிரசாசனத்தை இன்றைக்கு கையிலே வைத்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த ஆசனத்தை செய்துவிட்டாலும் இந்த சிரசாசனத்தை மட்டும் செய்துவிட்டால் மூளை சரியாக இயங்கும், நினைவாற்றல் அதிகமாகும், கம்பீரமான தோற்றம், கம்பீரமான பேச்சு, இவைகளெல்லாம் இந்த சிரசாசனம் செய்பவர்களுக்கு வந்துவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதோடு நினைவாற்றல் மிக அதிகமாக வரும். மாணவர்கள் இந்த ஆசனத்தை மட்டும் ஒரு 200-300 எண்ணிக்கை தனியாக செய்ய முடியாவிட்டாலும் சுவர் ஓரமாக இருந்து செய்தால் நினைவாற்றல் அதிகமாகவும் 100க்கு 100 மார்க் வாங்கக்கூடிய தன்மை அவர்களுக்கு கிடைத்துவிடும் என்பதை இந்த நேரத்தில் நான் ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ரிலாக்ஸ். எவ்வளவு நேரம் நான் பேசிக்கொண்டிருக்கேன்னா அது பாட்டு நின்று கொண்டே இருக்கிறது. பாருங்கள், சிரசாசனம் செய்தால் உடனடியாக தலையை தூக்கக்கூடாது, கொஞ்சம் வஞ்சிட்டுனா தூக்கணும். யூ கேன் டூ ஹெட் அப் அண்ட் டவுன், ரைட் சைட் வேஸ் ஒரு 3 டைம்ஸ். எஸ், ஏனென்றால் பிளட் இங்கே வரை வரதுனால கழுத்து ஸ்டிஃப் ஆயிரும். அதனால் கொஞ்சம் முன்னையும் செய்ய வேண்டும். கழுத்து இறுக்கமடையாது. You can do it sideways. Enough. You can do it. பக்கவாட்டில் செய்ய போகிறார்கள், நீங்கள் பார்க்க வேண்டும்.
Slowly moving your leg in front. அதிலே வேரியேஷன்ஸ் பாருங்கள். சிரசாசனத்தில் வேரியேஷன்ஸ். கால் விரித்த சிரசாசனம், ஹெட் ஸ்டாண்ட் பாருங்கள். தென் வேரியேஷன்ஸ். அஸ்வினி முத்ரா, மூல சம்பந்தப்பட்ட வியாதிகளை முழுமையாக நீக்கக்கூடிய அஸ்வினி முத்ரா. உள்மூலம், வெளிமூலம், இரத்த மூலம் போன்ற பல்வேறு மூல வியாதிகளை அறவே அறுக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் அஸ்வினி முத்ரா. ரிலாக்ஸ். சிரசாசனத்தில் என்னென்ன ஆசனங்கள் உண்டோ அத்தனையும் செய்து முடித்திருக்கிறது. Two times enough. Sit down in Padmasan. ஆகவே இந்த அற்புதமான கலையை பெண்கள் மட்டுமல்ல, குறிப்பாக பெண்கள் பழக வேண்டும். ஆண்களும் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.